புனித ரமலான் மாதம் எவ்வளவு தூரம் சிறப்பானது, அந்த மாதத்தில் எப்படியான அமல்கள் செய்ய வேண்டும், எவ்வாறான நன்மைகள் வழங்கப்படுகின்றன, இந்த மாதத்தில் நோன்பு நோற்று அமல் செய்பவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் எப்படியான பயன்களை பெற்றுக்கொள்வார்கள் என்பன போன்ற வினாக்களுக்கான விடையாக அமைந்திருக்கின்றது புனித ரமலான் மாதம் வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய பிரசங்கம். நபி அவர்கள் மிக அழகாக ரத்தின சுருக்கமாக அந்த பிரசங்கத்தை செய்திருந்தார்கள். நபி அவர்களின் அந்த பிரசங்கத்தை முழுமையாக அதேவேளை கேள்வி பதில் வடிவத்தில் உங்களுக்கு தருகின்றேன். புனித ரமலான் மாதத்தின் சிறப்புகள் எவை? மக்களே, நிச்சயமாக பரக்கத்தும் ரஹமத்தும் பாவ மன்னிப்பும் நிறைந்த அல்லாஹ்வின் மாதம் வந்துள்ளது. இம்மாதம் அல்லாஹ்விடம் மிகச் சிறந்த மாதமாகும். அதன் நாட்கள் மிகச் சிறந்த நாட்களாகும். அதன் இரவுகள் மிகச் சிறந்த இரவுகளாகும். அதன் நேரங்கள் மிகச் சிறந்த நேரங்களாகும். இம்மாதத்தில் நீங்கள் அல்லாஹ்வின் விருந்தாளிகளாக அழைக்கப்பட்டுள்ளீர்கள். இம்மாதத்தில் உங்களின் சுவாசம் தஸ்பீஹலாகும். உங்களின் தூக்கம் இபாதத்தாகும். உங்களின் அமல்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களின் துஆக்கள் அனைத்துக்கும் பதில் அளிக்கப்படும். இம்மாதத்தில் செய்ய வேண்டிய அமல்கள் எவை? இம்மாதத்தில் நோன்பு நோற்பதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் வாய்ப்பு வழங்குமாறு அல்லாஹ்விடம் கேளுங்கள். இம்மாதத்திலும் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை பெறாதவன் தான் மிக பெரும் துர்பாக்கியசாலி. இம்மாதத்தில் உங்களின் பசி தாகம் என்பவற்றின் மூலம் மறுமை நாளின் பசி தாகம் என்பவற்றை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தான தர்மம் கொடுங்கள். பெரியவர்களுக்கு மரியாதை செய்யுங்கள். சிறியவர்கள் மீது கருணை காட்டுங்கள். உங்களது உறவினர்களோடு சேர்ந்து நடவுங்கள். உங்களது நாவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கூடாத விடயங்களை பார்க்காதீர்கள். ஆகாத விடயங்களுக்கு காது கொடுக்காதீர்கள். அனாதைகள் மீது இரக்கம் காட்டுங்கள். உங்களது பாவங்களை நினைத்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள். இம்மாதத்தில் துஆ கேட்பதற்கு மிக உகந்த நேரம் எது? தொழுகையின் போது அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்யுங்கள். ஏனெனில் தொழுகையின் நேரம் மிகச் சிறந்த நேரமாகும். அந்த நேரத்தில் தன்னை அழைப்பவர்களை அல்லாஹ் மிகவும் இரக்கத்தோடு பார்க்கின்றான். அவர்களது துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றான். இம்மாதத்தில் பாவ மன்னிப்பு கேட்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. மக்களே, உங்களின் ஆன்மாக்கள் உங்களது செயற்பாடுகளோடு தொடர்புடையனவாக இருக்கின்றன. எனவே பாவ மன்னிப்பு கேட்பதன் மூலமாக உங்கள் ஆன்மாக்களை சுதந்திரமுள்ளவையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களின் பாவங்களினால் உங்களின் முதுகுகள் பெரும் சுமையுடன் இருக்கின்றன. நீளமான சுஜூது செய்வதன் மூலம் அந்த சுமைகளை குறையுங்கள். தொழுகையாளிகளையும் சுஜூது செய்பவர்களையும் வேதனை செய்ய மாட்டேன் என்றும் மறுமை நாளில் அவர்களை பயமுறுத்த மாட்டேன் என்றும் அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லி இருக்கின்றான். இம்மாதத்தில் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுப்பது எவ்வளவு தூரம் நன்மை பயக்கத்தக்கதாகும். மக்களே, இம்மாதத்தில் நீங்கள் மூமினான ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்து கொடுத்தால் ஓர் அடிமையை உரிமையிட்ட நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்றான். அது மட்டுமல்லாமல் உங்களது கடந்த பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிடுகின்றான். எனவே ஈத்தம் பழத்தின் ஒரு துண்டை கொடுத்தாவது அல்லது ஒரு மிடறு தண்ணீர் கொடுத்தாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இம்மாதத்தில் நற்பண்புகளை கடைபிடித்தால் என்ன நன்மை கிடைக்கும்? மக்களே, இம்மாதத்தில் உங்களது பண்புகளை நற்பண்புகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மறுமை நாளில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதில் கால்கள் தடுமாறும் நேரத்தில் அந்த நற்பண்புகள் தான் உங்களுக்கு அந்த பாலத்தை கடக்க உதவும் கருவியாக வரும். இம்மாதத்தில் மற்ற மனிதர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதன் மூலமாக எப்படியான நன்மைகள் கிடைக்கும்? இம்மாதத்தில் உங்களது வேலையாட்களின் வேலைகளை இலகுபடுத்தி கொடுங்கள். அதனால் மறுமை நாளில் அல்லாஹ் உங்களது கேள்வி கணக்கை இலகுவாக்கி விடுவான். இம்மாதத்தில் ஏனைய மக்களுக்கு தீங்கிழைக்காமல் இருங்கள். அதனால் மறுமை நாளில் அல்லாஹ் தனது கோபத்தை உங்களை விட்டும் தூரப்படுத்தி விடுவான். இம்மாதத்தில் அனாதைகளை கண்ணியப்படுத்துங்கள். அதனால் மறுமை நாளில் அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவான். இம்மாதத்தில் உங்களது உறவினர்களோடு சேர்ந்து நடவுங்கள். அதனால் மறுமை நாளில் அல்லாஹ் தனது ரஹ்மத்தை உங்களுக்கு சேர்த்து விடுகின்றான். இம்மாதத்தில் உங்களது உறவினர்களின் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் மறுமை நாளில் அல்லாஹ் தனது ரஹ்மத்தை உங்களுக்கு துண்டித்து விடுவான். இம்மாதத்தில் சுன்னத்தான ஃபர்லான அமல்களுக்கு என்ன கூலி கிடைக்கும்? இம்மாதத்தில் சுன்னத்தான தொழுகைகளை தொழுங்கள். அதனால் அல்லாஹ் உங்களுக்கு நரக விடுதலையை உறுதிப்படுத்துகின்றான். இம்மாதத்தில் ஃபர்லான அமல்களை செய்யுங்கள். அதனால் ஏனைய மாதங்களில் செய்யும் அமல்களின் 70 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குகின்றான். இம்மாதத்தில் ஸலவாத்து சொன்னால் எப்படியான நன்மைகள் கிடைக்கும்? இம்மாதத்தில் அதிகமாக ஸலவாத்து கூறுங்கள். மறுமை நாளின் போது தராசுகளில் உங்களது நன்மைகள் குறைவாக இருந்தால் அந்த ஸலவாத்துகள் உங்கள் தராசை கனமாக்கிவிடும். இம்மாதத்தில் குர்ஆனை ஓதினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்? இம்மாதத்தில் குர்ஆன் வசனம் ஒன்றை ஓதினால் ஏனைய மாதங்களில் முழு குர்ஆனையும் ஓதி முடித்த நன்மைக்கு சமமான நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான்.
இம்மாதத்தில் சுவர்க்கம் நரகம் என்பவற்றின் நிலை எவ்வாறு இருக்கும்? ஷைத்தான்களுக்கு என்ன நடக்கும்? மக்களே, இம்மாதத்தில் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படும். அந்த கதவுகள் உங்களுக்கு மூடிவிடாதிருக்க அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று இம்மாதத்தில் நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படும். அந்த கதவுகள் உங்களுக்கு திறக்காதிருக்க அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று இம்மாதத்தில் ஷைத்தான்கள் விலங்கிடப்படும். அந்த ஷைத்தான்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாதிருக்க அல்லாஹ்விடம் துஆ கேட்டுக் கொள்ளுங்கள். இம்மாதத்தில் மிகச் சிறந்த அமல் எது? அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விட்டும் விலகி இருப்பதுதான் இம்மாதத்தில் அனைத்து விடயங்களை விடவும் மிகச்சிறந்த அமலாகும்.